பசிக்குது எனக்கு. வெயிட் பண்ணுங்க. எழுந்து போடுறேன் மண்ணை போடுறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. பை சான்ஸ் யூடியூப்ல வந்து அதை என்னால் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு மார்னிங் கூட மேம் சொன்னாங்க கிளாப் பண்ணால் அந்த மனசில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகும்னு சொல்லிட்டு. இட்ஸ் a வெரி குட் தெரப்பி. ஸோ இந்த தடவை இப்போ எல்லாரும் ரெடியாக இருக்கிறீங்களா? ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ண ஆசைப்படுறீங்களா? பண்ணலாமே, பண்ணிடுவோம். எதை பண்றது எதை பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். வெரி குட் வெரி குட். ஸோ நாங்கள் ரெடியாக இருக்க எல்லாரும் செட் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை திருப்பி செய்யணும். கவுண்ட் என்னன்னு முதல்ல சொல்கிறேன். 1 2 3 1 2 3 1 2 3 4 1 2 3. இந்த கவுண்ட் தான் நம்ம கிளாப் பண்ண போகிறோம். நாங்கள் 1 2 அடிச்சுட்டு கை காட்டும்போது நீங்கள் கிளாப் பண்ணணும். ஒரு தடவை கை காட்டினா ஒரு தடவை கிளாப் பண்ணுங்க. 2 தடவை கை காட்டும்போது 2 தடவை காட்டுங்க. ரெடியா? சத்தம் வரலையே? ரெடி. ஓகே ரெடி. கவுண்ட் 3 2 1 ஸ்டார்ட். நாங்கள் ஒரு தடவை காட்டினா ஒரு தடவை தான் கை தட்டணும். 2 தடவை காட்டும்போது 2 தடவை தட்டுறீங்க. ரெடி? உங்க மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணிடுங்க. ஓகே 3 2 1 ஸ்டார்ட். போதும். நாங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் என்ன சொன்னாலும் அதை திருப்பி செய்யறது தான் எங்கள் வேலை. அதை கரெக்டாக செஞ்சிட்டோம். இன்னொன்று சொல்ல ஆசைப்படுறேன். நாங்கள் இங்கே 7 பேர் சேர்ந்தோம். அதனால சப்தநாதம்னு டைட்டில் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். சப்தநாதம் சொல்லும்போது 7 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் சவுண்ட் கொடுக்கணும் இல்லையா? ஒரு முக்கியமான விஷயம் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிற 7 பேரில் நாங்கள் யாருமே பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிட்டவங்க கிடையாது. எங்களுடைய கேள்வியை அனுப்பிச்சு எங்களுக்கு தெரிஞ்ச அந்த பீட்ஸை வச்சு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறையா கற்றுக்கிறவங்க யாருன்னா அவர்கள் தான் இதை பண்ணிக்கிறோம். அம்மா வெளியே போதும். நிஜத்தா இது போவாங்க. நிஜத்தா இப்போ வெளியே போய் அங்கே போவாங்க. இங்கே போகலாம். அங்கே நின்று பாரு.
கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எத்தனை சாங்கு, எத்தனை டிஸ்கோ, பிரேக்கு, வெஸ்டர்ன் எத்தனை கேட்டாலும் நம்ம தமிழ் குத்துப்பாட்டுல இருக்கிற ஒரு திருப்தி வேற எதுலையுமே கிடைக்காதுங்க. அதனால கடைசியில ஒரு ஜுகல்பந்தி ட்ரை பண்ணணுன்றதுக்காக ஒரு தமிழ் குத்து பீட் எடுத்துருக்கோம். அது எந்த அளவுக்கு நல்லா வருதுன்னு தெரியல. நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட உற்சாகத்தை எங்களுக்கு இன்னும் இங்க சுத்திக்கிறோம். ஸோ அமைதியாக இருந்து கேட்கணும்னு கேட்குறேன். வெளியே போயிட்டோம் நம்ம அங்கே வெளியே பார்த்து